நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் காரை நிறுத்தி ரசிகர் ஒருவர் அவருக்கு பரிசு கொடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. அரசியல், சினிமா என இரண்டிலும் பரபரப்பாக இயங்கி வருகிறார் விஜய். இந்நிலையில் விஜயின் ரசிகர்களான சிறுவர்களும் இளைஞர் ஒருவரும் சேர்ந்து அவரின் காரை வழிமறித்து கோல்டு பெண்ணை பரிசாக அளித்தனர். அவர்களை கண்ட விஜய் காரை நிறுத்தி அந்த பரிசை ஏற்றுக்கொண்டார். ஓய்வெடுக்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் ரசிகர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலான அவரது செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்ததால் மணமகள் வீட்டார் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜாதகம் பார்த்து எல்லாம் கைகூடி திருமண நாளும் நெருங்கிய நிலையில் திடீரென பெண்ணின் மாமா மணமகனின் சிபில் ஸ்கோரை கேட்டுள்ளார். அதில் மணமகனின் சிபில் ஸ்கோர் மிகவும் குறைவாக இருப்பது தெரியவந்ததன் மூலம் அவருக்கு பல்வேறு கடன்கள் இருப்பதை மணமகள் வீட்டார் அறிந்து கொண்டனர். இதையடுத்து உடனடியாக திருமணத்தை நிறுத்தியுள்ளனர். வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை கூட பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஆற்றல் எல்லோருக்கும் வந்துவிடாது. ஆனால் அந்த கலையை கற்றுக்கொண்டால் தோல்வி என்பதே இல்லை என நிரூபித்திருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த ஒரு டிராவல் வீலாகர். சஃபீக் ஹாசிம் என்கிற டிராவல் வீலாகர் தனது வழுக்கை தலையை பயன்படுத்தி விளம்பரத்தில் கை நிறைய சம்பாதித்து வருகிறார். நிறுவனங்களின் பெயரை வழுக்கை தலையில் பச்சை குத்தி விளம்பரம் செய்யும் சஃபீக் ஹாசிம் இதற்காக 50,000 ரூபாயை கட்டணமாக வசூலிக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலம் சுனாப்பட்டியில் ரயிலில் இருந்து கீழே இறங்கும் போது ஆடை சிக்கிக் கொண்டதால் ரயில்வே பிளாட்பாரத்தில் பெண் இழுத்துச் செல்லப்பட்ட பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடனடியாக அங்கு இருந்த பெண் காவலர் அந்த பெண்ணை மீட்க முயற்சித்த நிலையில் ரயில் நிறுத்தப்பட்டதால் இருவரும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பியுள்ளனர். நாக சைத்தன்யா, சாய் பல்லவி நடிப்பில் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி என பான் இந்தியா படமாக பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியான தண்டேல் திரைப்படம் ஒரே நாளில் உலக அளவில் 21,27 லட்சம் ரூபாய் வசூல் ஈட்டியுள்ளது. ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ள இத்திரைப்படம் மீனவர்களின் வாழ்வியலை கதைக்கருவாக கொண்டு பெரிய பட்ஜெட்டில் படமாக்கப்பட்டிருக்கிறது. கீதா ஆர்ட்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தை தெலுங்கில் பிரேமும், கார்த்திகேயா உள்ளிட்ட படங்களை இயக்கிய சந்து மொந்தேதி இயக்கியுள்ளார். இயக்குனர் பாக்யராஜ், நடிகை பூர்ணிமா தம்பதி தங்களது 41வது திருமண நாளை கொண்டாடியுள்ளனர். நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை கொண்ட பாக்யராஜ் நடிகை பூர்ணிமாவை கடந்த 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 41வது திருமண நாளை கொண்டாடியுள்ள பாக்யராஜ் தங்கள் திருமண நாளை நினைவூட்டும் விதமாக அழகான புகைப்படங்களை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதிலும் குறிப்பாக எம்ஜிஆர், சிவாஜி தலைமையில் நடைபெற்ற திருமண புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். ரசிகர்கள் பலரும் இவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் இன்னும் 94 ரன்கள் எடுக்கும் பட்சத்தில் ஒருநாள் போட்டியில் விராட் கோலி புதிய சாதனை படைக்க உள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிரான 2வது போட்டியில் பங்கேற்று 94 ரன்கள் அடித்தால் ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் என்ற சாதனையை படைப்பார். முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் குமார் சங்ககரா ஆகியோர் மட்டுமே ஒருநாள் போட்டிகளில் 14,000 ரன்களுக்கு மேல் குவித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவாகும் அகாண்டா 2 படத்தின் படப்பிடிப்பு கும்பமேளாவில் தொடங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் சண்டை காட்சியை படமாக்கி வருகிறது படக்குழு. தற்போது படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் ஆதி ஒப்பந்தமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் போயபதி சீனு இயக்கத்தில் அகாண்டா படத்தின் முதல் பாகம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதி படம் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் பாகம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.